நம்ம சின்ன அமௌண்ட் கிடைச்சாலே ஏதாச்சும் ட்ரிப்பு அங்கே இங்கேன்னு போவோம். இப்போ பாஸ்போர்ட்டே கிடைச்சிருக்கு, சும்மா இருப்போமா? நம்ம சேனலோட ஃபர்ஸ்ட் இன்டர்நேஷ்னல் ட்ரிப் எங்கே போகிறேன்னு சொல்ல மாட்டேன், அது சர்ப்ரைஸ். ஓகே கைஸ், ஸோ நாளைக்கு நம்ம இங்கேருந்து கிளம்புறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட முக்கியமான விஷயம் என்ன? பேக் பண்ணுறது. ஸோ என்னோட ட்ராலி பேக் பண்ணியாச்சு, மம்மியோட ட்ராலி பேக் பண்ணுவோமா? அங்கே போகலாம். அதே மாதிரி நான் நிறையா சின்னதெல்லாம் என்னென்ன திங்ஸ் நான் ஈஸியாக என் ட்ரிப்பை மாற்றுறதுக்கான யூடியூப்லலாம் பார்த்து நிறையா திங்ஸ்லாம் வாங்கி வச்சுருக்கேன். ஸோ அதெல்லாம் உங்களுக்கு சொல்கிறேன். அதில் ஃபஸ்ட் திங் என்னன்னு சொல்லட்டுமா? ஃபஸ்ட் திங் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு ஸ்ட்ரைப் மாதிரி இருக்கா. இது வந்து நீங்கள் கேபிள்ஸ் சார்ஜர்லாம் எடுத்துகிட்டு போனீங்கன்னா இது மாதிரி வரும். ஸோ நீங்கள் கேபிள் எல்லாம் இப்படி போட்டு டைப் பண்ணி வச்சுக்கலாம். இது மாதிரி நீங்கள் டைப் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. எனக்கு இன்டர்நேஷ்னல் ட்ரிப்புன்னு இல்லை, லோக்கலில் நம்ம எங்கேயாச்சும் போனோம் அப்படின்னாலே சார்ஜர் இதெல்லாம் எடுத்துகிட்டு போகும்போது ஒயர் ஒன்றுனா உருவ இதாகி நிறையா இது மாதிரி ஒயர் என்ஜினெல்லாம் கட்டாக இருக்குது. ஸோ அது கட்டாகாமல் இருக்கிறதுக்கு இது மாதிரி வாங்கி போட்டேன், நல்லா யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ இது ஒரு யூஸ்ஃபுல் டிப். நிறைய டிப்ஸ் கொடுக்குறேன் கைஸ், என்னை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு ஃபுல் வீடியோ பாருங்கள். வாங்க பேக்கிங் பண்ணலாம். ஸோ கைஸ், ஃபஸ்ட்டு பேக்கிங் வந்து நம்மளோட டாய்லெட்ரிஸ். ஸோ இது மாதிரி பேக் ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கினேன். ஆன்லைனில் வாங்கியிருந்தேன்னா ஆன்லைனோட டிஸ்கிரிப்ஷன் எப்பயுமே உங்களுக்கு நான் கீழே கொடுத்துட்றேன், மறக்காமல் செக் அவுட் பண்ணி பாருங்கள். அப்படி நான் ஆஃப்லைனில் வாங்கினேன், எந்த ஷாப்பில் வாங்கினேன்றதை வந்து உங்களுக்கு நான் கொடுக்குறேன். ஸோ இது டாய்லெட்ரிஸ் பேக்கு. இது 4 காம்போ வந்து மீஷோவில் தான் வாங்கினேன். ஸோ இந்த 4 காம்போ நல்லா இருந்துச்சு. இது செகண்ட் டைம் யூஸ் பண்ணுறேன், குவாலிட்டி நல்லா தான் இருக்குது, நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி. அப்புறம் இது மாதிரி ப்ரஷ் ஹோல்டர்ஸ். ஸோ ப்ரெஷ்ஷு நம்ம உள்ளே வைக்கும்போது சோப் அது எல்லாமே வச்சுருப்போமா, ஸோ இதாகும்னு சொல்லி வீட்டில் நாங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுறது இது மாதிரி ப்ரெஷ் ஹோல்டர். ஸோ ப்ரெஷ் ஹோல்டர் ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க, நாங்கள் அண்ணோட தான் அம்மாவோட தான். அப்புறம் டாய்லெட்ரிஸ்க்கான ஸ்மால் இது மாதிரி பாட்டில்ஸ், இது மாதிரி சும்மா நாங்கள் வாங்கி வச்சுருக்கோம். இதில் கூட பாடி லோஷன் போட்டு வச்சுருக்கேன். ஸோ இது மாதிரி சின்ன பாட்டிலாக வாங்கி நீங்கள் பெரிய லோஷன்ஸ் எடுக்காதீங்க, டிடிஎஸில் பிடிச்சிருப்பாங்க, நான் ஷார்ட்ஸ்லேயே சொல்லியிருப்பேன். ஸோ அதனால் இது மாதிரி சின்ன லோஷன் பாட்டிலாக எடுத்துக்கோங்க. ஸோ இது மாதிரி டாய்லெட்ரிஸ் பேக்கில் அம்மாவோட டாய்லெட்ரிஸ் எல்லாம் இருக்குது. ஸோ வாங்க நெக்ஸ்ட் பேக் பண்ணலாம், அப்போமா? ஃபைனலி பேக்கிங் ஓவர். மம்மி சூட்கேஸ் உங்களுக்கு டைம் லாப்ஸ் போட்டுட்ருப்பேன், எல்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ ஆனால் நான் வந்து ஒரு 20 to 25 மினிட்ஸ் முடிஞ்சிருச்சு. 20 மினிட்ஸ்லாம் போட்டால் வீடியோவே அவ்வளோ லென்த் போகும், டைம் லாப்ஸ் போட்டாச்சு. இப்போ தான் நம்மளுக்கு பெரிய ஷாக்கிங்கே இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, வெயிட்டு பார்க்க போகிறோம். 30 kgsக்கு எவ்வளோ கேஜி நம்ம லக்கேஜ் ரீச் ஆகிருக்கு, மம்மி லக்கேஜின்னு பார்ப்போமா? என் லக்கேஜ் வந்து 11.50 சம்திங் இருந்துச்சு. ஸோ 12ன்னு வச்சுக்கலாம். சரி, இப்போ மம்மியோட லக்கேஜ் எவ்வளோன்னு பார்ப்போம். அம்மாவோடது 11.80 கிட்ட, 85 கிட்ட இருக்குது. இது ஒரு டிப். இது மாதிரி ஒரு ரிப்பன் வாங்கி வச்சுக்கோங்க. நம்மளோட ட்ராலி நம்ம என்ன தான் இண்டிவிஜுவலாக வச்சுருந்தாலும் நிறையா பேர் நம்மள மாதிரியே ட்ராலி வச்சுருப்பாங்க. ஸோ அதுலேருந்து நம்ம ட்ராலியை சீக்கிரம் எடுத்துக்கலாம்ல, செக்இன் ட்ரோல் ஆகி வரும்போது. ஸோ அதனால இது மாதிரி ரிப்பன் ஒன்று வாங்கி போ போட்டு வச்சுக்கோங்க. அப்போ வந்து நம்ம ட்ராலின்னு தெரிஞ்சிடும், நம்ம மிஸ் அவுட் பண்ணாமல் சீக்கிரம் எடுத்துடலாம். வாங்க, நம்மளோட ஒரு ட்ராலி முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் ட்ராலி வெயிட் எவ்வளோ, என்னென்ன ட்ராலி இன்னும் பேக் பண்ணணும்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ நம்ம ட்ராலி பேக் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு வந்து நம்மளோட டாய்லெட்ரிஸ் இது மாதிரி சின்ன கண்டெய்னரில் போட்டு ஷாம்பூலாம் பேக்கெட் வாங்கி ஜிப் பண்ணி வச்சாச்சு, டாய்லெட்ரிஸ். அப்புறம் அதுக்கப்புறம் ஒடாமாஸ், கொசு கடிக்காது, சப்போஸ் நம்மளுக்கு ஏதாச்சும் அங்கே போய் ஊற்றுக்கலாம், ஒடாமாஸ். அப்புறம் கேர்ள்ஸாக இருந்தீங்கன்னா இது என்னென்னு தெரிஞ்சிருக்கும், இது ஒரு கிட். ஸோ நம்ம போட்டு போகிற ஜுவல்ஸ் எல்லாம் கழட்டி வைக்கிறதுக்கு. நான் எக்ஸ்ட்ரா ஜுவல்ஸ்லாம் இது இல்லை, நான் போட்டு போகிறத நைட்டில் ரிமூவ் பண்ணி வைக்கிறதுக்காக ஒரு பாக்ஸ். ஏன்னா அங்கே ஷெல்ஃபில் வச்சு நம்ம மிஸ் பண்ணிட்டோன்னா கஷ்டம் இல்லை, அதான். அப்புறம் இந்த பேக் எல்லாம் ரீல்ஸ் பார்த்துருப்பீங்க, கேரி பண்ணிட்டு போகிறதுக்கு பேக். அப்புறம் இது வேக்யூம் பேகு. இந்த வேக்யூம் பேக் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா,
நம்ம இங்கேருந்து எடுத்துகிட்டு போகும்போது நம்ம ட்ராலி ஃபுல்லாக இருந்தால் நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. ஸோ அங்கேருந்து நம்ம வரும்போது ட்ராலியில் சாக்லேட்ஸ் அதிகமாக வாங்குவோம். ஸோ ட்ரெஸ்ஸஸே ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இதை வச்சு வேக்யூம் பண்ணி ட்ரெஸ்ஸஸ்லாம் கீழே ஆகிட்டு மேலே சாக்லேட் வச்சுக்கலாம். அதுக்காக வேக்யூம் சீல் பேகு. அப்புறம் பார்த்தீங்கன்னா அம்பர்லா, அதுக்கப்புறம் என்னோடய ட்ரெஸ்ஸஸ், அப்புறம் ஸ்லிப்பர்ஸ், அவ்வளோதான். இங்கே பாருங்க என் ட்ராலி. என்னோடய ட்ராலி ஃபுல்லாக பேக்ஸ். சரி கைஸ், இது மாதிரி டேப் வாங்கிக்கோங்க. ஸோ உங்களோட ட்ராலிலாம் சீக்கிரம் டயர்லாம் தேஞ்சு போகக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா டேப் கேப் எல்லோரும் போடுவாங்க. நான் டேப் கேப்லாம் வாங்கலை. இது மாதிரி ஒரு ஏர் ஹோஸ்டஸ் நிறைய பேர் இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணுறேன். அவங்க ஒரு டிப்ஸ் சொன்னாங்க. ஸோ நீங்களும் இதேமாதிரி ஒட்டிக்கோங்க.